ஏங்கடி சரஸ்வதி, டிஃபன் ஆச்சா? ஆயிடுச்சுங்க மாமா. என் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டிங்களா? இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறேனுங்க. சரி, என்னமோ காலையில் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்களாட்டாக்குது, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க மச்சான், நம்ம ஊரில் திருவிழாவாமா. அதனால் அம்மா எல்லாத்தையும் கிளம்பி வாங்க, நாளைக்கு சாயந்தரமே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது திருவிழாக்கு. அதான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் கிளம்பு. அடடா, ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு. என் போல சரஸ்வதி சீக்கிரமாக அந்த கேரியர் போடு, நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேனாக்கு. ரொம்ப நேரமே போச்சு எனக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க மாமா, எல்லாம் ரெடி தான். நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் காரில் போய் உட்காருங்க, நான் கொண்டு வந்தாரேன். சரிங்க மச்சான், நீங்கள் ஆஃபீஸ் வேலை பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஃபோனை உள்ளே வச்சுட்டு காரை பார்த்து பத்திரமா ஓட்டிகிட்டு போங்க, நடங்க. ஏன் பிள்ளை சவிதா, உங்கள் மச்சான வம்புக்களுக்கு இருக்கவே மாட்டியே. பின்ன அக்கா புருஷனை வம்புக்களுக்கு இல்லைனா அப்புறம் நான் இருந்து என்ன பிரயோஜனா? சரி சவிதா, நான் போய் இந்த கேரியரை மாமன் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ளே சீக்கிரமாக வேலையில் முடிச்சிடு. ஹலோ. அம்மா சொல்லுமா. திருவிழாத்தானோ கிளம்புறோம். சரி பிள்ளைகள்லாம் ஸ்கூல்லேருந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மாமனும் ஆஃபீஸ் போயிட்டாரு. வந்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் கிளம்பி வரோம். சரியா? சரிம்மா, நீ பத்திரமா இரு. சரி, வைக்கிறேன். என்னக்கா அம்மாவோட பேசிகிட்டு இருந்தியாட்டக்குது? என்ன சொல்கிறாங்க அம்மா? ஆமாம் சவிதா, அம்மா வந்து இன்றைக்கி கிளம்பி எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க. சீக்கிரமாக புறப்படணும். அப்புறம் அந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் குழந்தை வந்தோடனே ரெடி பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் கிளம்பி போக வேண்டியதான். மௌலி, கவின் 2 பேர் சீக்கிரமாக புறப்படுங்க. அம்மா வந்து சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் திருவிழாக்கு ஊருக்கு போகிறோன்னு. அதனால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும். சீக்கிரமாக வாங்க, டைம் இல்லை. ஹாய் ஜாலி, நம்ம எல்லாம் திருவிழாக்கு ஊருக்கு போகிறோம். ஜாலி ஜாலி. ஏய் மௌலி, சும்மா கட்டிக்கிட்டே இருக்காதுடி. இப்போ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை போ. ஆமாம், இவன் ஒரு ஊமை கொட்டான். இவன் பேசவே மாட்டான், என்னதான் சொல்லுவான். பாடா. சரி 2 பேரும் சண்டை போடாமல் சீக்கிரமாக புறப்படுங்க. புரியுதா? அப்பா சீக்கிரம் கிளம்பணுங்கப்பா, நம்மளாம் ஊருக்கு போகிறோமாக்கு. சீக்கிரம் வாங்கப்பா. என்னது ஊருக்கா? ஆவுனா பொட்டி வெடிக்கையில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவீங்களா ஊருக்குன்ட்டு? எங்கே போகிறீங்க இப்போ? எதுக்கு போகிறோம்? ஏனுங்க மாமா, என்ன பேச்சில் ஒரு மாதிரியாக இருக்குது? எப்போ நாங்கள் ஊருக்கு போனோம் நீங்கள் பார்த்தீங்க? இப்போ திருவிழா அம்மா கூப்பிட்டுருக்காங்க சொன்னேன்ல, மறந்து போச்சாக்கு. அதுக்கு கிளம்புறோம். போய் சட் புட்டுன்னு கை கால் மூஞ்சியில் கழுவிட்டு வாங்க. ஐயோ சரஸ்வதி, நீ சொன்னதே நான் மறந்துட்டுங்கன்னு இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. சரி நான் போய் கிளம்புறேன். ஏனுங்க மச்சான், அக்கா ஒரு போர்டு போட்டால் தான் நீங்கள் சரி வருவீங்களாட்டாக்குது. போங்க ரெடியாங்க, கிளம்போன்னு. ஆமாம் சவிதா, சரஸ்வதிக்குன்னு மூஞ்சி எப்படி வச்சுக்க, பார்க்க சகிக்கலை. மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்க. நான் போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரனாக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் மூஞ்சி நல்லா தான் இருக்குது. போய் உங்கள் மூஞ்சி கழுவிட்டு வாங்க. அப்படியே ஆகட்டுமுங்க. அடடே, எல்லாம் சட்டுப்புட்டுன்னு வந்துட்டீங்களாட்டு இருக்குது. பரவாயில்லையே. சரி வாங்க, எல்லாம் கோயிலுக்கு கிளம்பலாம். அங்கே என்னமோ இப்போ வந்து பூஜை நடக்க போகுது. அதனால் முதல்ல வேலையை போய் அங்கே போய் பூஜை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பேசிக்கலாம். சரியா? சரிம்மா, நாங்களாம் ரெடியாக தான் வந்துருக்குறோம். சாமிக்கு மாலை தட்டில் வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியது. மாப்பிள்ளை, இப்போ கம்பம் போட்டாச்சுங்க. இந்த நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு நல்லா சாமி விட்டுக்கோங்க. எல்லோரும் குழந்தைகளாம் நல்லா படிக்கணும், நல்லா வேண்டிக்கோங்க எல்லாருமே. இப்போ எல்லாம் கம்பம் சுற்றி ஆடுவாங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கலாம் சந்தோஷமா. சரியா? சரிங்க தே, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கலராக லைட்டெல்லாம் போட்டுருக்காங்க. என்னென்னமோ விளையாடுறதுக்கெல்லாம் போட்டிருப்பாங்களாட்டக்குது. குழந்தைகளுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வேறு என்னென்னமோ இருக்க மாட்டேருக்குது. குழந்தைகளே அதை மறந்துருந்தாலும் நீங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டீங்களே மாமா. ஐயோ, சரி வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாமி கும்பிட்டு வரலாம். பாட்டி நைட் எங்கே சாப்பிடுவோம்? கோயிலியா? ஐயோ, எப்போ பாரு சாப்பாடு. ஏன் நீ என்ன சாப்பிடாம இருக்க போறியா? பட்னி கிடக்க போறியா? பார்க்கலாம், இன்னைக்கு நீ கோயிலில் சாப்பிடாம இருக்கியான்னு நானும் பார்க்குறேன். மௌலி, நான் சாப்பிடுவேன். ஆனால் முதல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தானே சாப்பிடணும். உனக்கு ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே வந்தோன்னா சாப்பாடு போடுறத பற்றி தான் நீ யோசிப்பியா? ஆமாண்டா முட்டைக்கண்ணா, நான் அப்படிதான்டா. ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், புரியுதா? என்ன? நான் முட்டைக்கண்ணனா? போடி, உனக்கு ரொம்ப தாண்டி பாய். 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கீங்களா? வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டிங்களா? முதல்ல வாங்க, எல்லாரும் போய் சாமி கும்பிட்டு வரலாம்.
ஆமாம் வந்துட்டாங்க லெக்சர் மேடம், லெக்சர் பண்ணுறது. சரி சரி, அங்கே என்னமோ சவுண்டு கேட்குது. அனிதாக்கா எனக்கு பலூன் எல்லாம் வாங்கி கொடுக்குறியா? ஓ, இப்போ லெக்சர் மேடம் எங்கே போனாங்க? பலூன் பார்த்தோன்னா உடனே அனிதா அக்கா வந்துட்டாளா? ஐயோ, 2 பேர் ஆரம்பிச்சிட்டிங்க, போது நிறுத்துங்க, முடியலை. எல்லாம் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அங்கே நிறைய கடகணியெல்லாம் போட்டுப்பாங்கன்னு, வாங்க உனக்கு ஏதாவது வேணும் வாங்கி தரேன். இன்னும் 2 நாளைக்கு இருக்குமாக்கு. நைட்டு போய் சும்மா பார்க்கலாம், நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். நாளைக்கு தான் நோம்பி. ஐ ஜாலி. ஆனால் பாட்டி எனக்கு பசிக்குது, சீக்கிரம் வாங்க, முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் பொம்மையெல்லாம் வாங்கலாம். சரி வாங்க, வெளியே எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அன்னதானம், நம்ம போய் சாப்பிடலாம். ஐ ஜாலி, கோயில் அன்னதானம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, அரிசி பருப்பு சாப்பாடு, ஜாலி. நான் சாப்பிட போறேன். ஐயோ, சோறு சோறு சோறு, எப்போ பாரு சோறு. ஏய் போடா. அப்பாடா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்போதான் எனக்கு வயிறு ஃபுல்லு. இனி போய் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுவேன். ஏனுங்கம்மா, நீங்கள் ரொம்ப களைச்சி போயிருப்பீங்க. நீங்கள் வேணால் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறமா வரோம். ஷாப்பிங் பண்ணுறக்கு ஆரம்பிக்கும் போது எங்களை கழட்டி விட்ருவீங்களே. சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஏனுங்க மச்சி அப்படியே போகிறீங்க? காசு கொடுத்து போட்டு போங்க. ஷாப்பிங் சும்மா பண்ண முடியுமா? காசு கொடுக்கணுமில்ல. சவிதா எப்பவுமே சார்பு சவிதா வாக்கு. இந்த வச்சுக்கோ காசு, என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் பைகளை விற்கிறாங்க, வாங்க அந்த கடைக்கு போகலாம். நல்லா பெரிய இடமா தான் இருக்குது. ஏமா போன தடவை வந்ததை விட இந்த தடவை நிறைய கடை போட்டுக்கிறானுங்களாட்டக்குது. நிறைய இருக்க மாட்டேங்குது. எல்லாம் கொஞ்சம் சீப்பாகவும் இருக்க மாட்டேங்குது. ஏமா பரவாயில்ல விடுங்கண்ணே, உங்கள் ஊரில் இல்லாததா இங்கே இருக்க போகுது. ஏதோ சும்மா வேடிக்கை பார்க்குற கூட்டிகிட்டு வந்தேன். சரி வாங்க, அவங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அக்கா நான் மாட்டிக்கிட்டோம், சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணுக்கா. ஐயோ சீக்கிரக்கா. ஏண்டி சவிதா, உனக்கு பைத்தியம் கீத்தி முடிச்சிச்சா? இங்கே வேறு உனக்கு பிடிச்ச சீலையெல்லாம் இருக்குது. இங்கே வந்து வா சும்மா கத்திக்கிட்டு இருக்க. இங்கே என்னத்துக்கு நீ மாட்டிக்கிட்ட? ஏய் மண்ட அக்கா, கொஞ்சம் திரும்பி பாரு, அங்க யாருன்னு பாரு. யாரு? இரு திரும்பி பார்க்குறேன். ஐயோ மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம், அம்மா நம்ம மாட்டிக்கிட்டோம். ஏண்டி உங்கள் 2 பேத்துக்கு என்ன பைத்தியம் கீத்தி முடிச்சு போச்சா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். அம்மா நீ முதல்ல திரும்பி பாரு சீக்கிரம். யார் வந்துக்கிறான்னு இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க? இந்த இரு வாரம் இரு. ஐயோ மாட்டிக்கிட்டோம். ஏனுங்கம்மா பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்களா? வாங்க போயிடலாம். ஆமாம்மா சீக்கிரம் வாங்க போகலாம். சரி கண்ணு, குழந்தைங்களால கூப்பிடணும், கிளம்பலாம். ஐயோ